இந்த வேலையை கொடுத்த கர்த்தர் தான் என் நம்பிக்கை. என்னை படிக்க வைத்த என் ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. இந்த வியாபாரத்தை கொடுத்த கர்த்தர் தான் என் நம்பிக்கை. என் பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர் தான் நம்பிக்கைன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா மனிதர்களை அவர் பயன்படுத்துவார். ஆனா மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஏமாற்றப்பட்டு போயிருவீங்க. அதனால ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டீங்களா? இனிமே என்ன சொல்லணும்? நான் யாரையும் நம்பி இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் தான் என் நம்பிக்கை. எனக்காக உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், என்னை இம்மட்டு நடத்தினவர், தேவையை சந்திப்பார், நடத்துவார்னு அவர் மேல நம்பிக்கை வைங்க. அற்புதம் நடந்து விடும். இப்ப உங்களுடைய தவறான நம்பிக்கை உணர்ந்துட்டீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த தவறான நம்பிக்கை மன்னின்னு சொல்லுங்க. ஏன்னா வேலை எந்த நேரத்திலும் போயிடலாமே, பிள்ளைகள் எந்த நேரத்தில் உங்களை விட்டு போய்விடக்கூடுமே. இந்த உலகத்துல எதை நம்பி இருக்கிறீங்களோ